பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே குரூப்ஸ் வந்து ஃபில் ஆகிறனால கம்யூனிட்டிலையும் நம்மளால் நிறைய பேர்த்த ஆட் பண்ண முடியல. சரியா? அதனால் நீங்கள் டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதிலேயே நம்மளாம் ஷேர் பண்ணலாம். நோட்ஸையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த டெலிகிராம் சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரியா? அதனால் மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் பேப்பர் வந்து நிறைய பேர் எழுதிருக்கீங்க. இதில் நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்டிங்க. அதை பற்றி தான் நாம் என்னச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த இன்ஜினியரிங் கிங் அப்படிங்கிற புது சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னும் போய் சேரல. அதனால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாவே பார்க்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நம்ம சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரியா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் மார்னிங் பேட்சுக்கு பிரச்சனையே இல்லை. மார்னிங் பேட்ச் எழுதின பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆஃப்டர்நூன் பேட்ச் எழுதின பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் முக்கியமாக அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஏ கூட எலிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பி கொஸ்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது என்ன கிராஃப் அப்படிங்கிறத என்னன்னு பார்த்தா மென்ஷன் பண்ணாமல் ஆனால் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம சொல்லும் போது டேஞ்சன்ட் லைன், நார்மல் லைன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னாவே அது என்ன ஆகும், ஏதோ ஒரு பேரபோலா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டச் ஆகி போகும். சரியா? அது வந்து டேஞ்சன்ட் லைனாக இருந்தாலும் சரி, நார்மல் லைனாக, அது உங்களுக்கு தெரிஞ்சதான். ஆனால் இது வந்து என்ன மாதிரியான டைப்னே கொடுக்காம என்னச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் வரும்போது ஒருவேளை சர்க்கிளாக இருக்கலாமா, இல்லை எலிப்ஸாக இருக்கலாமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் இருக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நிறைய பேர் மனசில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார் எனக்கு வந்து இதை திங்க் பண்ணியே எனக்கு வந்து என்னாச்சு பார்த்தா டைமே போயிடுச்சு, நான் சும்மா கொஸ்டின் நம்பர் மட்டும் போட்டு சும்மா நான் என்னாச்சு பார்த்தா ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு ஏதாவது மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஆஃப்டர்நூன் பேட்ச் எழுதுகிற பசங்களுக்கு தான் ரொம்ப அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மைண்ட் வந்து ப்ரெஷராக இருக்கிறாங்க. பிரச்சனையே இல்லை. அதாவது 11ல் அந்த பி கொஸ்டினுக்கு மேபி என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? நம்ம விசாரிச்ச அளவில் நான் வந்து போன எக்ஸாமுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது கிரேஸ் மார்க் வந்து தெரியலன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. கொஸ்டின் வந்து மேபி என்னாச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த எக்ஸாமுக்கு கிரேஸ் மார்க் இருக்கா இல்லைன்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ல் பி கொஸ்டின் வந்து 80% அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ராங் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரியா? ஏன்னா அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பி கொஸ்டின், ஆஃப்டர்நூன் பேட்ச் எழுதுனா ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்க அந்த ஒரு வார்த்தைக்காக நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா சர்க்கிள் நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் அதை ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு அங்கே எந்தவித ஒரு அதாவது அங்கே வந்து எந்தவித ஒரு அளவுமே என்னாச்சு பார்த்தா கொடுக்கவே இல்லை. அப்படிங்கிறப்ப அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இன்கம்ப்ளீட் கொஸ்டின் மாதிரி இருக்கனால மேபி அதுக்கு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா அதாவது 11ல் பி கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க் மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சார் நான் அட்டன் பண்ணியிருந்தால் மார்க் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது நான் 11ல் பி கொஸ்டினை பற்றி நான் சொல்ல, 11ல் பி கொஸ்டின் கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணினே மார்க் கொடுத்துருவாங்க. ஆனால் அது இல்லாமல் இந்த டைம் பற்றாமல் நான் சும்மா கொஸ்டின் நம்பர் போட்டு சும்மா ஸ்கெட்ச் பண்ணி விட்டேன் சார், எலிப்ஸ் மாதிரி ஸ்கெட்ச் பண்ணி விட்டேன் சார் அப்படின்னா அதுக்கு மார்க் போடுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. இது வந்து ஸ்கூல் பேப்பர் மாதிரி திருத்த மாட்டாங்கன்னு சொல்லி நான் ஏற்கனவே பேப்பர் ரிவிஷன் கேம்பில் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? ஸ்கூல் பேப்பர் மாதிரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி அட்டன் பண்ணிக்கலாம் மார்க் போடலாம், சரி இதுக்கு அப்படியே மார்க் போடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. சரியா? அதனால் பாஸ் பண்ணி விடணும் ட்ரை பண்ணுவாங்களே தவிர மற்றபடி சும்மா, ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கெட்ச் பண்ணியிருக்கணும். இதுக்கெல்லாம் அப்படியே ஸ்கெட்ச் பண்ணி அந்த அவங்க கேட்டிருக்க விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் மார்க் கொடுப்பாங்க. ரொம்ப ஈஸியான பேப்பர் தான். ஈஸியாக நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் பேப்பர் வந்து எப்பயுமே மாணவர்கள் அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்பயுமே இந்த பேப்பர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த ஆஃப்டர்நூன் பேட்ச் எழுதுகிற பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. சரியா? பார்க்கலாம் என்ன வித அப்டேட் வருது அப்படிங்கிறத நம்ம அஃபிஷியல் கீ ஆன்சர் வந்தோடனே நான் திரும்பவும் என்னாச்சு பார்த்தா இதை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு வீடியோ வந்து கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.